வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் எப்படி லவ் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ என்னோட லவ் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு அழுகாமல் சொல்ல முயற்சி பண்ணுறேன். சரி, ஓகேங்க. நானும் மற்ற பசங்க மாதிரி ஜாலியாக இருந்துட்டு ஊர் சுற்றிட்டு ஊதர்த்தனமாக இருந்த பையலாம் இல்லை. ஸ்கூல் டைமில் சூப்பராக படிப்பேன். எங்கள் ஸ்கூல்லேயே நான் தான் 4th மார்க். ஓகேவா, நல்ல மார்க் எடுத்தேன். நல்லபடியாக படித்தா எக்கனாமிக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எக்கனாமிக்ஸ் ஃப்ரீ கோட்டாவில் ஜாயின் பண்ணேன். நல்ல காலேஜில், கோயம்புத்தூரில். ஓகேவா, என்னாச்சு அப்படின்னா, எதாச்சா உங்களுக்கு எப்படி லவ் ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி எனக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எங்கள் கிளாஸும் சொல்லுது. சரியா, என்ன ஆச்சு அப்படின்னா, நாம் பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. ஆனால் எனக்கு அப்போ லவ்வாக என்னெல்லாம் தெரியல. ஏன் அப்படின்னா, நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல், பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சரிங்களா, என்னாச்சு அப்படின்னா, அங்கே தான் பொண்ணுங்களே இல்லையே, நமக்கு லவ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீட்டாக இருந்தேன். நான் சேலம். ஓகேவா, நான் படிக்க போனது கோயம்புத்தூரில். இங்கே என்ன பிரச்சனைனா, அப்போ தான் நான் ஊர் விட்டு ஊர் போய் தங்குறேன், பிஜியில் தங்குறேன். வெளியே அந்த சரௌண்டிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆகுது. அந்த பொண்ணுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் லவ்வாக என்ன அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. கூட இருந்த என் ஃப்ரெண்டு தான் ரெண்டு ஏற்றி விட ஆரம்பித்தான். என்ன அப்படின்னா, ஏங்க பாடுறான், அந்த பொண்ணு உன்னை தான் பார்க்குறான், உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறான், உன்னை தான்டா பார்க்குறான், ஆனால் அந்த பொண்ணு என்னை பார்க்கவே இல்லைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த பொண்ணு என்னை பார்க்கல, இவன் என்னை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அந்த பொண்ணு பார்க்காம இருக்கிறது எனக்கு பிரச்சனை, நம்ம பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படித்தேன், நல்லா மார்க் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நான் தான் எங்கள் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க்குன்னு சொல்லலாம். ஓகேவா, நல்லா தான் போச்சு. அந்த ஃப்ரெண்டு கூட அந்த பொண்ணு கூட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பழக ஆரம்பித்தேன். போக 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 எங்களுக்குள்ள நல்ல பாண்ட் ஏற்பட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா, நாங்கள் லவ் பண்ணி ஊர் சுத்தாத இடமே இல்லை. கோயம்புத்தூரில் லவர் ஸ்பாட் ஒவ்வொன்றுமே எனக்கு தெரியும். நீட்டாக ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்போம். நிறைய தேட்டருக்கு போவோம், படமாக பார்த்து தள்ளுவோம். அதான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, கிட்டத்தட்ட நானும் அவனும் காலேஜ் தான் படித்தாலும், லவராக இருந்தாலும் கிட்டத்தட்ட அவளை நான் என் பொண்டாட்டின்னு தான் சொல்லுவேன், அவளை என் புருஷா மாமன் தான் சொல்லுவாள். ஓகேவா, இது இந்த புஷ்பா படம் வந்த டைம்லாம் என்ன சாமி சாமி என்ன சாமி என்ன சாமின்னு சொல்லுவான். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா, நல்லா தான் போச்சு. தேர்ட் இயர் நல்லா தான் போச்சு. ஓகேவா, செகண்ட் இயர் நல்லா தான் போச்சு. தேர்ட் இயர் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா, என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போதான் எங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஓகே, காலேஜ் முடிக்கிறோம், ஒன்று பண்ணால் பிஜி பண்ணணும், இல்லை வேலைக்கு போகணும். நான் தெளிவாக பிளான் போட்டு சொல்லிட்டேன். ஓகே, நான் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு பிஜி பண்ணுற மாதிரி இல்லை, ஒர்க்குக்கு தான் போகிற மாதிரி இருக்கேன். ஆனால் என்னோட கரியர் வேறு. ஓகேவா, நான் எக்கனாமிக்ஸில் இருந்தாலும் நான் நிறைய பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. என்ன ஆச்சு அப்படின்னா, சிம்பிளாக மற்றவங்களுக்கு வர ஆசை தான், எக்கனாமிக்ஸ் தான் வேணும்னு சொல்லி சேர்ந்தேன். ஆனால் எனக்கு ஐடியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, அது சம்மந்தமாக எங்கள் காலேஜுக்கே தெரியாமல் நான் ஈவினிங் டைமில் பார்ட் டைமாக இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, ஒரு ஐடி கம்பெனியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் படிச்சுட்டு இருக்கிறதும் எக்கனாமிக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நான் ரெண்டு சொல்கிறேன், கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணால் ஒன்று தான் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடு. ஓகேவா, நீங்கள் முன்னே சொன்ன மாதிரி தான், எனக்கு கரெக்டாக படிப்பேன், எனக்கு பக்காவாக பிளான் போட்டு வச்சிட்டேன். வாழ்ந்தா அவ கூட தான். ஓகேவா, வாழ்க்கைன்னு ஒன்று வாழ்ந்தா அவ கூட தான் வாழணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இருந்து தெளிவாக இருந்தேன். ஓகேவா, அப்போ தான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நீ படித்து முடிச்சுட்டு பிஜி 2 இயர்ஸ் போடு. ஓகேவா, நான் அதுக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல சேலரிக்கு நான் போயிடுவேன். நானே உங்கள் வீட்டில் பேசுகிறேன், நீ ரெண்டு பேசி வச்சிரு, உங்கள் வீட்டில் சொல்லி வச்சிரு அப்படின்னு சொல்லி தேர்ட் இயர் காலேஜ் அவ்வளோதான் எங்களுக்கு முடிய போகுது. இப்போ என்னாச்சு அப்படின்னா, போன வாரத்தில், ஓகேவா, போன மாதம் இந்த பொங்கல் டைமில் நானும் 2 ஊருக்கு வந்துட்டேன். அவளும் 2 வெளியூர் பொண்ணு, சிவகங்கை பொண்ணு, அவளும் 2 ஊருக்கு போயிட்டான். ஓகேவா, வீட்டில் இந்த மாதிரி பேசியிருக்காப்புல. அப்போ இருந்து என்னாச்சுன்னு தெரியல, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா, ஃபோனும் பேச மாட்டேங்கிறா, எதுவுமே இல்லை. ஓகேவா, அந்த லீவில் சரி ஏதோ ஒரு இதில் இருப்பா, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அதனால் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு, காலேஜ் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். ஏன் எதுக்கு வேறு காலேஜ் வேறு டிபார்ட்மெண்ட்னா கூட பிரச்சனை இல்லை. என் பக்கத்துலேயே இருந்தவன், என் கூட இருந்த பிள்ளை இப்போ என்னை பிரிஞ்சு போகிறான். அவள் எனக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா, ஆனால் ரொம்ப தூரமாக போன மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பண்ணுனே தெரியலை. ஓகேவா, எனக்கு என்ன பண்ணுனே தெரியல. என் கூடயே இருந்த பிள்ளை அவள் இல்லை அப்படின்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவன் என் கூட இல்லை. ஓகேவா, எங்கள் கிளாஸ்லேயே ஒரு ஏரியர் கூட இல்லை. ப்ராஜெக்ட்னு சொன்னால் பட்டாசு பண்ணுவேன், அது இல்லாமல் இன்டர்ன்ஷிப்பும் ஒரு சைடு எனக்கு பிரமாதமாக போயிட்டுருக்கு. ஓகேவா, அதுக்கு நடுவில் தான் இந்த பிரச்சனை. லாஸ்ட்டாக ஒரு செமஸ்டர் எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறேங்கிறதே எனக்கு தெரியல. நான் இப்போ நடந்த இன்டர்னலில் எல்லாத்துலேயுமே ரொம்ப லோயஸ்ட் மார்க், ஃபெயில் எதிரியே ஆகலை. ஏன்னா ஃபெயில் ஆகிற அளவுக்கு நான் தத்தி பையன் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு மார்க்கில் இருந்தேன்ல, அதாவது
100 மார்க்குக்கு எழுதுறேன் அப்படின்னா இன்டர்னல் எழுதுறேன் அப்படின்னா குறைஞ்சது 80க்கு மேலே வந்துடும். குறைஞ்சது நான் சொல்கிறேன். இப்போ வந்த இன்டர்னல்லாம் 54, 53, 67 அப்படின்னு வந்திருக்கு. என்னன்னு தெரியல, ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல. அவள் என்ன அவங்க வீட்டில் சொன்னா அதுக்கான ரீசனே எனக்கு தெரியாமல் இருக்கு. அவள் எதனால அவாய்ட் பண்ணா, ஊருக்கு போயிட்டு வந்தா அதுலேருந்து எனக்கு என் கூட பேசவே மாட்டேங்கிறா. அவள் ஃப்ரெண்டு மூலியமாகவும் பேச பார்த்தாலும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா. கூடயே வரா, இருக்கா, படிக்கிறா, போறா, பண்ணுறா, எதுவுமே தெரியல. அப்படியே நான் குழம்பி போய் உக்காந்துருக்கேன். இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கேன். காலேஜுக்கு சரி செமஸ்டர் முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கேன். இப்போ அவளுக்காக தான் இன்டர்ன்ஷிப், என்னோட கரியர் ஒரு சைடு இன்டர்ன்ஷிப் நான் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறேன்னே எனக்கு புரியல. எதனால் அவள் பேசாமல் போனான்னு தெரியல. அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியுமோன்னு எனக்கு புரியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களால் நீங்கள் லவ்வில் அனுபவப்பட்டவங்களா இருந்திருப்பீங்க, ஓகேவா? இல்லை அப்படின்னா லவ்வை கடந்தவங்களா இருப்பீங்க, இல்லை லவ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருப்பீங்க, இல்லை உங்களுக்கு மேரேஜ் கூட ஆயிருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத, ஓகேவா? அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நமக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அமைச்சான். இந்த வீடியோக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீங்கள் பண்ணுற கமெண்டில் அவனுக்கு வந்து விட கிடைக்க போகுது அப்படிங்கிறப்ப, ஏன்னா நானும் சிங்கிள் தான், எனக்கு லவ் பற்றி பெருசாக ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்டில் அவனோட லைஃபே இருக்குது. ஏன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையன், நீங்கள் பண்ண போகிற கமெண்டில் அவன் கம்பேக் கொடுத்து திரும்பவும் அவன் லைஃபுக்கு போகணும். அந்த பொண்ணை எப்படி மறக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவும் புலம்பி கிட்டத்தட்ட அழுதான், ஓகேவா? அந்த பையன் நம்மள்கிட்ட சொல்லும்போது, ஸ்டோரி சொல்லும்போது அழுதுகிட்டே தான் சொன்னான். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நானும் சிங்கிள் தான், எனக்கு அதை பற்றி எதுவும் பெருசாக தெரியல, லவ்வை பற்றி பெருசாக தெரியல. ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பையனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ இந்த கண்டென்ட் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டால், நம்ம ஃபாலோவராக போயிட்டாரு, நம்ம சப்ஸ்கிரைபராக போயிட்டாரு, அந்த பையன் கஷ்டத்தில் இருக்கான். அவனோட கஷ்டத்தை என்ன ஏதுன்னு நாம் தானே கேட்டு வச்சுக்கணும், ஓகேவா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா எங்கிட்ட சொன்னான். எனக்கு அதுக்கான விட தெரியல தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் மனசுலேயும் இந்த மாதிரி ஏதாவது கஷ்டமாக இருக்குது, அதை யார்ட்டையே சொல்லணும், யார்கிட்ட சொன்னால் விட கிடைக்குன்னு தெரியல அப்படின்னா தாராளமாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் வீடியோவோட போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வேறு என்ன நம்மளால பண்ண முடியும்னு தெரியல, இது ஏதாச்சும் பண்ணுறேன். சரி, ஓகேங்க, டாட்டா. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.